ஹலோ வியூஸ், வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். ரொம்பவே சுவாரஸ்யமாக போயிட்டுருக்க சிந்து பைரவி தொடரோட அப்கமிங் எபிசோடில் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரப்போகுது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. சிவாவுக்கும் ஹாஸ்பிட்டல்லேருந்து கால் வருது. ஸோ சம்பத்தை வந்து இந்த ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த செய்தியை கேட்டதும் என்ன பண்ணுறாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போயிறாரு சிவா. இந்த பக்கம் டிஃபன் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போனதும் வந்து ஆறுமுகத்தை பார்த்ததும் வந்து எல்லாரும் அடிச்சிருக்கிறத பார்த்து பயங்கர அதிர்ச்சியாகி போகிறாரு. எதுக்காக சார் இப்போ அடிச்சுங்க ஆறுமுகத்தை அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க. குற்றவாளி வாயிலிருந்து இந்த மாதிரி உண்மைகளை வந்து வர வைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி வேலைகளை பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, சஞ்சய் வந்து பதில் சொல்கிறாரு. முகத்தை இப்படி போட்டு அடிச்சதை நினச்சி பயங்கரமாக அப்செட் ஆகிறாரு சிவாவோட அப்பா. அடுத்ததான் ஹாஸ்பிட்டல் போன சிவா என்ன பண்ணுறாங்க, சம்பத்தை வந்து விசாரிக்கிறாங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அவரும் பார்த்தீங்கன்னா விரிவாக வந்து சொல்கிறாங்க. பக்கம் எஸ்ஐக்கு என்ன பண்ணுறாங்க, ஹாஸ்பிட்டலில் என்ன நடக்குது, சிவா அங்கே போயிருக்கா, அங்கே என்ன நடக்குது அப்படின்றத வந்து பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாங்க. இந்த பக்கம் சிவா வந்து சம்பத்தை வந்து விசாரிக்கும் போது சில விஷயங்கள்லாம் வந்து தெரிய வருது. தலையில துணி போட்டு தான் இந்த ஒரு வேலையை பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஒரு ஆயுதத்தால ஆறுமுகத்து மேல எந்த ஒரு காயமும் இல்லை அப்படின்றது தெரிய வருது. இதன் மூலியமா வந்து ஆறுமுகத்து மேல எந்த தப்புமே இல்லை அப்படின்றதும் வந்து தெரிய வருது. பார்த்தீங்கன்னா சஞ்சயை கூப்பிட்டு வர சொல்கிறாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க, இங்கே வந்து என்ன நடந்துச்சு அப்படின்ற உண்மை உங்களுக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது மூலயமா சஞ்சயும் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வராரு. அவர் வந்ததுக்கப்புறமா என்ன நடந்தது அப்படின்றத வந்து விரிவாக சொல்கிறாங்க. இதன் மூலிமா வந்து சிவா சொல்கிறாங்க, ஆறுமுகத்து மேலே எந்த தப்புமே இல்லை, இப்போவாது உங்களுக்கு புரிய வருதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற தருணத்தில் என்ன பண்ணுறாங்க, இசைக்கு அனுப்புன ஆள் பார்த்தீங்கன்னா மறைஞ்சி எல்லாத்தையும் வந்து கேட்குறத வந்து சிவா பார்த்துட்டு யார் அது அப்படின்னு சொல்லிட்டு ஓடி துரத்திட்டு போய் பிடிச்சிடுறாரு. யார் அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிற தருணத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லா உண்மைகளும் வந்து தெரிய வருது. இதன் மூலயமா வந்து ஆறுமுகத்து மேலே எந்த தப்புமே இல்லை அப்படின்றதையும் வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. சிவா வந்து நிரூபிக்கிறதன் மூலயமா ஆறுமுகத்தை வந்து வெளியில் விடுறாங்க. இதுக்கப்புறம் ஆறுமுகம் வந்து சொல்கிறாங்க, எந்த தப்புமே பண்ணாத இந்த நிலைமைக்கு என்ன ஆளாக்கிட்டல, உனக்கு என்ன பண்ணுறான் பாரு அப்படின்ற மாதிரி வந்து முறைச்சிட்டே போகிறாரு. மாதிரி அந்த நபரை பிடிச்சி கொடுத்தவங்கள விசாரித்து யார் இந்த வேலையை பண்ண சொன்னதுன்னு சொல்லிட்டு விசாரித்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சிவா வந்து சொல்லிடுறாரு. இந்த பக்கம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்த ஆறுமுகத்தை பார்த்து அன்னபூர்ணியால் ஆறுமுகத்தை பார்த்து தாங்கவே முடியல, பயங்கரமாக அழ ஆரம்பிக்கிறாங்க. என்னடா ஆறுமுகம் இப்படி போட்டு அடிச்சிருக்காங்களே ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணுறாங்க. பக்கம் இந்த ஆறுமுகம் வந்து எப்படியோ வெளியில் வந்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு எசைக்கு ரொம்பவே அப்செட்டாக இருக்காரு. சரிடா, இதனால நீ ஏதாவது மாட்டிக்க போற, யாராவது உன் பேரை சொல்லிட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மகா கேட்க, அக்கா என்னோட பேரெல்லாம் சொல்ல வாய்ப்பே கிடையாது, ஏன்னா நான் காசு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க வந்து எசைக்கும் வந்து சொல்றாங்க. இப்படி தப்பே பண்ணாம ஆறுமுகம் வந்து அடி வாங்கிட்டு வந்திருக்கிறத பார்த்து அன்னபூர்ணிக்கும் காயத்ரி இவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா பயங்கர ஒரு ஃபீலிங்ஸா இருக்கு. இவ வந்து நடந்த எல்லாத்தையும் வந்து சொல்றாங்க, ஆறுமுகத்து மேல எந்த தப்புமே இல்லை, எல்லாத்தையும் வந்து நிரூபிச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் வந்து பைரவியால வந்து பார்க்கவே முடியல, நம்ம தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டோம் போல இருக்கு ஆறுமுகத்தை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து ஃபீல் பண்ணுறாங்க. பைரவியை பார்த்த அன்னபூர்ணியும், நான் தான் அப்போவே சொன்னேன்லம்மா, என் பிள்ளை என்னோட வாக்க மீறி எந்த மாதிரி ஒரு பிரச்சனைக்கெல்லாம் போகவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ பாத்தியம்மா எப்படி அடி வாங்கிட்டு வந்து நிற்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. எந்த தப்புமே பண்ணாமல் ஆறுமுகம் வந்திருக்காரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட பைரவி, இப்போவாவது ஆறுமுகத்துக்கு அடிப்பட்ட காயத்துக்கு மருந்து போட்டு விடுறாங்களா இல்லையா, அப்பா வந்து புரிஞ்சுக்கிட்டதை நினச்சி வருத்தப்படுறது மட்டும் இல்லாமல் ஆறுமுகத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்களா பைரவி, எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு மறக்காம நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வியூஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.